சொன்ன மாதிரியே எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எல்லாருமே வந்து பாஸ் ஆயிருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து பாஸ் தான். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ரிசல்ட் நிறைய பேரால பார்க்க முடியல, பிகாஸ் சர்வர் வந்து பயங்கரமா டவுன் ஆயிருக்கு. ஒரு சில பேர் சார் ஓபிசிக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 52 கிட்ட தான் சார் கட் ஆஃப் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஸோ எவ்வளவு கட் ஆஃப் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிசல்ட் செக் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் வந்து போட்டு விடுங்க. கண்டிப்பா கட் ஆஃப் வந்து இங்க வந்து கம்மி தான். இதைத்தான் அன்றே கரித்தார் மணி அப்படின்ற மாதிரி நான் அன்னைக்கே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ கிராக்கிங் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆக முடியும், மெயின்ஸ் தான் இங்கே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளானர் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது கைடன்ஸான வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டப்பையும் சரி, அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான அந்த ரிவ்யூ நம்ம போனப்பையும் சரி, அதுலேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ ரிசல்ட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டேன். அதுலேயும் நான் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பிளட் ரிலேஷன் பேஸ்ட் அண்ட் டைரக்ஷன் பேஸ்டு நியூ பேட்டர்னுக்கான மெயின்ஸ் லெவலுக்கானது வந்து நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்பெஷல் பேட்ச்ல நம்ம வந்து எடுத்த ஒரு வீடியோ தான். சரியா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது, அதுக்காக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ மெயினாக வந்து அடுத்து ஒரு 15 நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பேசிடலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கு, கம்மியா இல்லை, வாட் இட் இஸ், அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. நல்லது நடந்தா நல்லதுதான், நல்லதை நம்ம எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே பாஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 15 நாள்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள், ஒரு 3 days நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டாபிக்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிருப்பேன். உங்களுடைய செக்ஷனல் மாக் டெஸ்ட். ஸோ செக்ஷனல் மாக் டெஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செக்ஷனல் மாக் டெஸ்ட் எப்படி எடுப்பது அப்படின்றது வந்து நான் ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து டீச் பண்ண ஒரு வீடியோ வந்து இருக்கும். அதை நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன். காலையில 10 AM நான் வந்து அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி நீங்க மாக் டெஸ்ட் வந்து எடுக்கிறது, ஸோ கம்ப்ளீட்டா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு நீங்க எப்படி வந்து மாக் டெஸ்ட் வந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நான் நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து நான் வந்து டீச் பண்ணதை உங்களுக்கு யூடியூப்ல நான் வந்து அப்லோட் பண்றேன். அது வந்து பாருங்க, உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். ஸோ ஃபுல் மாக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, சார் நான் ஒரு சில வெப்சைட்ல மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க, ஹார்ட் லெவல்ல இருக்க வெப்சைட் மட்டும் தான் போட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, மாத்தி போடுங்க. ஆலி போர்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிடா, ஓகே, ஸ்மார்ட் கிடா, ப்ராக்டிஸ் மார்க் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ இந்த 3 சைட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது சைட் வாங்கி வச்சிங்கன்னா மாற்றி வந்து டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. ஸோ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டைம், அதாவது உங்களுக்கு வந்து ஸ்லாட் டைம் வந்து இருக்கும்ல, ஒன்று நீங்கள் மார்னிங்காக இருப்பீங்க இல்லைனா ஆஃப்டர்நூனாக இருப்பீங்க, எந்த ஸ்லாட் டைமோ அதில் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுல ரீட் பண்ணுறத தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் எடுங்க. செக்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் எல்லா இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மெயின்ஸ் கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினச்சதை விட அதிகமான அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியும். மெயின்ஸ் மாக் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட் வீடியோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, எப்பயுமே இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்று வரைக்கும் மக்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அந்த ப்ரெஷரில் இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்மியாயிருச்சு, அப்போ இவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆயிடுவாங்க, அப்போ மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, இப்படி ஒரு டவுட்ல இருக்கீங்க. ஒரே நிமிஷம், ஒரு சின்ன பாயிண்ட் தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். டாட். இந்த டாட் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நீ தான் ஜெயிக்க போற, நீ தான் படிக்க போற, நீ தான் கிளியர் பண்ண போற, எனக்கு தான் எக்ஸாம், என்னுடைய எக்ஸாம், உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய ப்ராசஸ், உன்னுடையது அப்படின்னு உன்னுடைய சக்சஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அந்த சக்சஸுக்கு பல காரணங்கள் இருக்கும், பல விளைவுகள் இருக்கும், அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. உன்னுடைய சக்சஸ் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய உனக்கு வந்து ஒரு சான்ஸ், இது வந்து கடவுளாக கொடுத்த ஒரு சான்ஸ். நீ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்ட, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் என்ன பண்ண போற அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நிறைய பேர் பாஸ் ஆகிருக்கான், அது உனக்கு தேவையே கிடையாது. நிறைய பேர் மெயின்ஸ் எழுத வரான், அதுவும் உனக்கு தேவையே கிடையாது. நிறைய பேர் வந்து மெயின்ஸ் பாஸ் ஆகலாம், அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளுடைய நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கணும், நம்ம பாஸ் ஆகணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தயவு செய்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சரியா? இதை நான் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லணும். ஒரு பிரதரா, ஒரு 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 வெல்விஷரா உங்களுக்கு வந்து சொல்றேன். தயவு செஞ்சு மற்ற நெகட்டிவ் தாட்ஸை இல்லாம மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க.
அடுத்த 15 நாள் வெறித்தனமா நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். இந்த 15 நாளும் உங்களுக்கு என்கேஜா நம்ம யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைவ் செஷன் வந்து வரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கான லைவ் செஷன்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்லையும் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஸ்பெஷல் பேட்ச் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான மெயின் ஸ்பெஷல் பேட்ச்லையும் நிறைய செஷன்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்க ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு இப்போ எஸ்பிஐ கிளர்க்குக்கும் சரி ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் நல்ல ஒரு கைடன்ஸோட நீங்க மெயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பேட்ச் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட் லெவல்ல இருக்க மாதிரி நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. வேற டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. உங்களோட ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.